Dear student, 12th standard chapter 1 exercise 1.1 last class 2 sum work out பண்ணோம். இப்போ next third sumல sum கொடுத்துறாங்க. If f of alpha equal to matrix of cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f of alpha whole inverse equal to f of minus alpha னு வெரிஃபை பண்ணி கொடுக்க சொல்றாங்க நமக்கு ஆன்சரை. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பரவாயில்ல, கொஸ்டினில் வந்து நான் நேம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துற மேட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நமக்கு மேட்ரிக்ஸுக்கு நேம் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம ஏ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்தாங்க, அந்த மேட்ரிக்ஸ்னா நேம் கொடுத்தாங்க, எஃப் ஆஃப் ஆல்பா நேம் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் ஆல்பா வச்சு நமக்கு இன்வெர்ஸ் ஃபார்மேட்டு அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஓகே. எஃப் ஆஃப் ஆல்பா ஹோல் இன்வெர்ஸ்னா நம்ம என்ன ஃபார்முலா, இப்போ ஏ இருந்தால் இங்கே ஏ யூஸ் பண்ண போகிறீங்க, எஃப் ஆஃப் ஆல்பா தான் எஃப் ஆஃப் ஆல்பா யூஸ் பண்ணுறீங்க. அப்போ எஃப் ஆஃப் ஆல்பா ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determine f of alpha adjoint f of alpha. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம், f of alpha determine f of alpha கண்டுபிடிக்க போறோம். f of alpha determine என்ன ஃபாலோ பண்ண போறோம், லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ டைரக்டா சம்ஸ் போட்டுக்கிறோம், ப்ராப்ளம் இல்லை. இதுவும் சேமாக கூட போகலாம், இல்லை கேன்சல் பண்ணிட்டு ஒரு 2 மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிட்டு கூட மல்டிப்ளை பண்ணி போடுங்க, கரெக்ட் தான், ப்ராப்ளம் இல்லை. நான் டைரக்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளஸ் இங்கே பிளஸ் காஸ் ஆல்பா, இந்த காலம் கேன்சல், இந்த ரோ கேன்சல். 1 into cos alpha 0 into 0 0. ஓகேவா? cos alpha 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நான் பிளஸ் 0 பிளஸ் போட்டானா இல்லை சேம் தான், மைனஸ் போடலாம், வேல்யூ இல்லை, 0 தான். ஓகேவா? இப்போ அதே காலம் கேன்சல், ரோ கேன்சல், 0 into cos alpha 0 மைனஸ் 0 0, அப்போ ஹோல் டைம் 0 ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே 0 தான். ஓகே, நெக்ஸ்ட் இது பிளஸ் பிளஸ் சைன் ஆல்பா டைம்ஸ் காலம் கேன்சல், ரோ கேன்சல், 0 into 0 0 மைனஸ் சைன் ஆல்பா 1 மைனஸ் சைன் ஆல்பா, ஃபார்முலா மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் மைனஸ் பிளஸ் சைன் ஆல்பா. ஓகே, இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, காஸ் ஆல்பா காஸ் ஸ்கொயர், இது 0 ஆயிடுச்சு, சைன் ஆல்பா சைன் ஸ்கொயர் ஆல்பா. நம்ம ட்ரிக்னாமெட்ரி வேல்யூல காஸ் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் வேல்யூ 1 நமக்கு தெரியும். நமக்கு இந்த டோட்டல் வேல்யூ 1 ட்ரிக்னாமெட்ரியில் இருக்குது, நமக்கு வேல்யூ டைரக்ட் வேல்யூ அப்போ 1. அப்போ இஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது, இப்போ கண்டிப்பாக இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணோம், அட்ஜாயின் எஃப் ஆஃப் ஆல்பா ஃபாலோ பண்ணுறோம். எஃப் ஆஃப், ஏன்னா நேம் வந்து எஃப் ஆஃப் ஆல்பா கொடுத்துறாங்க, எஃப் ஆஃப் ஆல்பா அட்ஜாயின் எஃப் ஆஃப் ஆல்பா ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அதே சேம் கான்செப்ட்னா ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். 1 0 0 1 0 காஸ் ஆல்பா சைன் ஆல்பா 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 0 மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா 0. நெக்ஸ்ட் 1 0 0 1. ஓகேவா? 4 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டேரெக்டாக. 1 into cos alpha 0 into 0 0 தான். ஓகே, அப்போ காஸ் ஆல்பா மட்டும்தான். 0 into sin alpha 0, காஸ் ஆல்பா 0 டேரக்டா 0. இது மட்டும் போனால் 0 1 into sin alpha, நம்ம sin alpha ஏன் மைனஸ் போட்டோம், ஏன்னா ஃபார்முலா மைனஸ் வந்துருக்கு, மைனஸ் sin alpha. ஓகே, நெக்ஸ்ட் 0 into minus sin alpha 0, இது ரெண்டு மட்டும் போனால் 0, ஹோல் டைம் 0 தான். இப்போ காஸ் ஆல்பாவும் காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா சைன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா, ஆனால் ஃபார்முலா மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா. இப்போ நெக்ஸ்ட் அதே சேம் தான், இது என்ன 0, இது என்ன மட்டும் 0, லாஸ்ட் டைம் 0. நெக்ஸ்ட் இது 0 ஆயிடும், 1 into மைனஸ் சைன் ஆல்பா, நெக்ஸ்ட் மைனஸ் சைன் ஆல்பா, ஃபார்முலா மைனஸ் 1 இருக்குது, பிளஸ் சைன் ஆல்பா. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் போனால் 0, இது மட்டும் போனால் 0, இது ரெண்டு மட்டும் போனால் காஸ் ஆல்பா, இது என்ன 0 ஆயிடும். ஓகேவா? இதை நமக்கு என்ன வரும், அட்ஜாயின். ஓகே, adjoint f of alpha. ஓகே, f of alpha. ஓகேவா? f of alpha, ஏன்னா क्वेश्चन நேம் என்ன கொடுத்துறாங்க, adjoint f of alpha. ஓகே, அதான் f of alpha நோட் பண்ணிங்க. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரிமைன்லாம் cos ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் ஆல்பா 1 நமக்கு தெரியும், ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூலாம் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா, எஃப் ஆஃப் ஆல்பா ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்பாக்கு 1 போட்டோம், இது ஃபுல்லா அட்ஜாயின் எஃப் ஆஃப் ஆல்பா. ஓகேவா? எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், 1/1 தான், திரும்பி அகைன் அதே சேம் வேல்யூ. இதான் நமக்கு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆல்பா செக் பண்ணி போகலாம், ரெண்டுமே சேமா வரும், செக் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் 1 டினோட் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன வரும், ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா. கொடுத்துற மேட்ரிக்ஸுக்கு ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ண போற, மைனஸ் ஆல்பா சப்ஜெக்ட் பண்ண போறோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா 0 1 0 அப்படியே இருக்கும். அந்த ஆல்பாக்கு மட்டும் மைனஸ் ஆல்பா சப்ஜெக்ட் பண்றோம். ஓகேவா?
இப்போ காஸ் மைனஸ் ஆல்பான்னு நம்ம என்ன வரும் காஸ் ஆல்பான்னு நமக்கு தெரியும். காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இங்கே என்ன வரும் இது ப்ளஸ் ஆகிடும், இது ஜீரோ, இது மைனஸ் சைன் ஆல்பா ஆகிடும், இது ஜீரோ அப்படியே இருக்கும், இதுவும் அப்படி சேமாக இருக்கும், இது சேமாக இருக்கும். நான் என்ன வரும் சைன் மைனஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஜீரோ, காஸ் மைனஸ் ஆல்பா காஸ் ஆல்பா தான். அப்படி இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க, சேம் ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்க. ஈக்குவேஷன் 1 2 இது சேம் மேட்ரிக்ஸ், இது சேம் மேட்ரிக்ஸ். ஃப்ரம் 1 ஈக்குவல் டு 2 இருக்குது. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் என்னதான் இட் இஸ் ஏ வெரிஃபைடு. ஓகே, இது ஹென்ஸ் ப்ரூவ்ட். எது வேணாலும் நோட் பண்ணிங்க. நம்ம ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்துச்சுன்னா இஸ் வெரிஃபைடுன்னு போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.